நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எதையாவது இழக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கும். சந்தோஷப்படுறவங்களை பார்த்திருக்கீங்களா? எஸ், நாங்க 14 பேர் வெயிட்டா ஏதாவது வாழ்க்கையில பண்ணலாம்னு பயங்கரமா யோசிச்சோம். ஒரு முடிவு பண்ணி அதை அடைஞ்சே தீரணும்னு இப்ப ஸ்ட்ரைட்டா நடந்து போய்கிட்டு இருக்கோம். எங்க கோலை அச்சீவ் பண்ண நாங்க இழக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். போக வேண்டிய இடம் இதோ பக்கத்துல கொஞ்சம் தூரம் தான். போட்டி போட்டு வெயிட்ட குறைக்கணும். நீயா இதுன்னு எல்லாரும் பொறாமப்படணும். எந்த தடங்கள் வந்தாலும் ஃபேஸ் பண்ண நாங்க ரெடி. ஏன்னா எங்களோட ஒரே டார்கெட் ஒல்லி பெல்லி. மருதம் குரூப் ஒல்லி பெல்லி புத்தம் புதிய ரியாலிட்டி ஷோ மார்ச் 15 முதல் சனி மற்றும் ஞாயிறு தோறும் மாலை 6 மணிக்கு உங்கள் விஜய். என் பேர் வைஷ்ணவி. நான் வந்து சென்னையில் தான் இருக்கேன். நான் ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 வயசில் கொஞ்சம் குண்டாக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கேன். அதை பற்றி நான் இன்றைக்கி ஃபீல் பண்ணதும் இல்லை, கஷ்டப்பட்டதும் இல்லை. நிறைய கிண்டல் பண்ணுவாங்க, நிறைய கேலி பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்த நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்பயும். ஆனால் எதுவுமே அதை பற்றி ஃபீலே பண்ண மாட்டேன். ஆனால் இதெல்லாம் எப்போ மாறுச்சுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான். எங்களுக்கு லவ் மேரேஜ் தான். கதிருக்கு எப்போவுமே பாடி பில்டிங், முவாய் தாய் கற்றுக்குறாங்க. அதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு, பயங்கர க்ரேஸு. எனக்கு தெரியும் அதை விட ஒரு 10, 20 இல்லை 100 மடங்கு ஜாஸ்தியே என் மேலே ரொம்ப க்ரேஸு. நான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேஸ்புக்கில் 2 பேர் இருக்கிற ஃபோட்டோ, கல்யாண ஃபோட்டோ அப்லோட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்கீங்க, மேட் ஃபார் ஈச் அதர், அது இதுன்னு கமெண்ட் வரும் எல்லாம் நினச்சேன். ஆனால் நிறைய பேர் நிறைய சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்பாக்ஸில் நிறைய பேர் எனக்கு அமிச்ச மெசேஜ் கதிர் லுக்ஸ் எங்கே தனியும், அதாவது கதிர் உன்னை விட கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி இருக்காங்கன்னு. அன்றைக்கி ஃபுல்லாக கதிரை தூங்கவும் விடலை. நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், இது இப்படி தான் இருக்கேனா, நான் நல்லா இல்லையா கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சொல்கிறாங்க, பொறாமையில் சொல்கிறாங்க, நீ அதை பற்றி எதுவுமே கவலைப்படாதேன்னு சொன்னாங்க. ஒருத்தவங்க வீட்டுக்கு டின்னர் போயிருந்தோம். நாங்கள் போய் உட்காந்தோன்னே அவங்க என்ன கேட்டாங்க, என்ன கதிர் பார்க்க வயசு பையன் மாதிரி இருக்க அப்படின்ட்டாங்க. அன்றைக்கி ரொம்ப ஃபீல் பண்ணேன். ரொம்ப ரொம்ப என் லைஃப்லேயே ரொம்ப அழுத நாள் அதுதான் கண்டிப்பாக. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே எனக்கு டயபெட்டிக்னு டாக்டர் சொன்னாங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு மிஸ்கேரேஜ் ஆச்சு. அந்த டைம் தான் ரொம்ப 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 கஷ்டமாக இருந்தது. எனக்கு தெரியாது, எனக்கு சுகர் இவ்வளோ ஒரு பாதிப்பு தரும்னு எனக்கு தெரியாது. கதிருக்கு நான் உன்னை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா நான் உடம்பு குறைச்சி ஃபிட்டாகி எந்த குறையும் இல்லாமல் ஒரு நல்ல குழந்தை பிறக்கணும். அதுதான் அவங்களுக்கு நான் திருப்பி தர ஒரே சந்தோஷம், ஒரே கிஃப்டாக இருக்கும். இந்த ஒல்லி பெல்லி ஷோ டிவியில் பார்த்துட்டு நான் போய் கதிர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி விஜய் டிவியில் ஒரு ஷோ வரப்போகுது, நான் பார்ட்டிசிபேட் பண்ணட்டுமா, அப்ளை பண்ணட்டுமான்னு. நான் எதுக்கு உங்களுக்கு தகுந்த விஷயம் நான் சொல்லிட்டேன். ஏன்னா பாடிலாம் எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும். நான் நிறைய ஸ்வெட் பண்ணணும், அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸாவது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். உனக்கு முடியாது, வேண்டாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் பண்ணுவேன், நான் கண்டிப்பாக போய் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு. சரி ஓகே, அவள் கேட்டது இல்லைன்னு சொன்னது கிடையாது. சரி ஓகே போமான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அத்தனை தடவை ஆடிஷன்ஸ் போகும்போதும் சரி, எப்போ போனாலும் சரி, அவ்வளோ என்கரேஜ்மெண்ட்டு அவ்வளோ பண்ணுவாங்க. எனக்கு எப்போவுமே என்னை பற்றியே நினைக்கிறது, எனக்காக நிறைய செஞ்சுருக்கான். ஆனால் அவனுக்காக நான் எதுவுமே இது வரைக்கும் திருப்பி செஞ்சதே கிடையாது. அவளுதான் எதுவும் பண்ணதில்லை, பட் அவள் எதோ பண்ணுறான்னு கூட தெரியுது. பட் அவள் இது பண்ணால் நான் பின்னாடி பேக்கப் கண்டிப்பாக இருப்பேன், சப்போர்ட்டிவாக இருப்பேன். ஸோ ஆக்சுவலாக அவள் ஃபெடப் ஆகாமல் அந்த ப்ரோக்ராம் போய் வின் பண்ணிட்டு வரணும் தான். அதுக்காக என்னால் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அது கண்டிப்பாக நான் கொடுப்பேன். கதிர்க்காக நான் கண்டிப்பாக பண்ணுவேன், வின் பண்ணுவேன். I'm very happy to receive this award and also be your host this evening, who will take you through the respectable awards ceremony. This particular award is completely and totally dedicated to my husband, Mr. Nikhil Ramesh.
I would like to dedicate this award to all of you who love yourself and respect yourself. It's so encouraging right in the beginning of my journey to get something like this. I have tears in my eyes only because, you know, you start out something and you don't know how it will go, and then there comes a day when you actually receive an award for it. So thank you so much everybody for believing in me. We work with about 30,000 women professionals in this country, women who have taken a break in career and who are looking at coming back. And you can't imagine the number of obstacles that we face on a day-to-day basis in trying to pave the way for them to come back into the workplace. Consider beauty a very important and serious business. இந்த அவார்டு இன்னைக்கு இவங்களோடலாம் சேர்ந்து வாங்குறோமா அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு கொஞ்சம் இது நமக்கு தானா அப்படின்னு லைட்டாக டவுட் வருது. இங்கே ப்ரெஸ் இவெண்ட் ஃபார் ராஜாவின் சங்கீத திருநாள் கச்சேரிக்காக கேதர் பண்ணியிருக்கோம். இது 5th of April மதுரை தமுக்கம் கிரவுண்ட்ஸில் நடக்க போகுது. அப்பாவோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு டெடிகேஷனாக இதில் வந்து அப்பாவோட சாங்ஸை பர்ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கோம். பெரிய டாப் சிங்கர்ஸ் வராங்க, லைக் சித்ரா, மனோ, ஹரிஹரன், சாதனா, சர்க்கம் எல்லோரும் வராங்க. ஸோ நீங்கள்லாம் வந்து கலந்துக்கணும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு கான்சர்ட் பண்ணியிருக்கேன் கார்த்திக் சருக்கு. இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் சக்ஸஸ். எல்லோரும் வந்து சாங் லிஸ்ட் பற்றி சொல்லியிருந்தாங்க, அந்த பிரம்மாண்டம் பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு பீங் அ பார்ட் ஆஃப் ஹிஸ் டீம் அகென். And I'm definitely sure this is also going to be a great success. ராஜாவின் சங்கீத திருநாள் ஐடியா வந்து அப்பாவோட ஐடியா. அப்பட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணுறோம், இதுக்கு ஒரு நல்ல டைட்டில் வேணும். ஸோ திருவிழா டைம், அந்த டைமு சித்திரை டைம், ஸோ சங்கீத திருநாள் அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ராஜா சாரோட ஒரு பாடலும் ஒரு முத்து, ரொம்ப அழகழகான பாடல்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. எதை இன்ஃபேக்ட் சாங் லிஸ்ட்டுன்னு பண்ணுறச்சே ஃபஸ்ட்டு ஒரு 70 பாட்டு இருக்கும். அதுலேருந்து அதை ஒரு 3 hour
4 ஹவர் கான்சர்ட்டுக்கு அதை ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு 40 சாங்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்கே எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். இப்போ கார்த்திக் ராஜா சார்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு ஜாப், எந்த பாட்டை ரிமூவ் பண்ணுறது எந்த பாட்டை ஆட் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு விஷயம். அண்ட் அந்த வகையில் கார்த்திக் ராஜா சார் ஃபஸ்ட் டைம் மலேசியாவில் கான்சர்ட் பண்ணாங்க. அண்ட் இப்போ சவுத் இந்தியாவில் மதுரையில் ஃபஸ்ட் டைமாக நடக்க இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஊரில் இளையராஜா சாரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி. ஐம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் இட். ப்ரீவியஸ் ஷோ நடந்ததுக்கு மெயின் ரீசனே வெங்கட் பிரபு. இஸ் த ஒன் ஹூ brought in the idea. வெங்கட் பிரபு தான் அதை வந்து ப்ரொமோட் ஸ்டார்டிங் டு ஃபினிஷ் எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. ஆஃப்டர் சூப்பர் சக்ஸஸ் கோலாலம்பூரில் அந்த ஷோக்கு அப்புறம் நம்ம சவுத்துலேயும் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து 2-3 ஷோஸ் நடக்க போகுது சவுத்தில், மதுரை அண்ட் தேனிலையும். ஸோ அதில் வந்து ஒரு பங்காக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பல நல்ல பாடல்கள், அதை பற்றி நம்ம எத்தனையோ தூரம் சொல்லியிருக்கோம், எத்தனையோ முறை கேட்டிருக்கோம். அந்த காலகட்டங்களில் நமக்கு கிடைத்த பல அரிய பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் பாட போகிறோம். அதில் நானும் கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ராஜாவின் சங்கீத திருநாள் ஒரு மாபெரும் இன்னிசை திருநாளாக இருக்கும் அன்றைக்கி. ஸோ ஏன்னா நிறைய பாடல்கள் எல்லோரும் பல்வேறு கணக்கான பாடல்கள் ராஜா சாரோடது டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் கேட்டிருப்பீங்க. ஸோ அதில் நிறைய ஜானர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மேடையில் வரும்போது இன்னுமே சந்தோஷமாக இருக்கும். நான் வந்து ஒரு பின்னணி பாடகி சொல்கிறதோட ராஜா சார் உடைய மேடைகளில் பாடுற பாடகி அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பெருமைப்படுவேன். அப்பா வளர்ந்தது அந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்க்கு அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்காக தான் இந்த மெயின் ஷோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்டார்ட் கேமரா. ஆக்ஷன். காவிய காதல்ரா தமிழ். சுதந்திர வாட்டிய காம்பினேஷன். ஏழு வருஷத்துக்கு முன்னாடி விகடனில் நான் ரிப்போர்ட்டராக இருந்தப்போ நான் சந்தித்த ஒரு பார்வையில்லாத மாற்றுத்திறனாளி சொன்ன கதை தான் குக்கு. அது அவனுடைய கதை. பொதுவாக இங்கே லவ்னா என்ன, அழகு, நிறம், பணம் அப்படின்னு அதிகாரம் அப்படி இப்படின்னு நம்ம ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் நம்ம முன்வைக்கக்கூடிய அபத்தங்கள் எதுவுமே இல்லாமல் கலர் தெரியாது, முகம் தெரியாது, இப்படி வரக்கூடிய ஒரு அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு விஷயம் ஏற்படுத்தின ஒரு க்யூரியாசிட்டி, அது ஏற்படுத்தின ஒரு பாதிப்பு, அது ஒரு 7 வருஷமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னென்னா ஒன்லைனாக கேட்கும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஒரு ரிஸ்க் மாதிரிலாம் தோணும். பட் அப்படி இல்லை, இது வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச சினிமா. ஏன்னா இந்த படத்தில் நான் சொல்கிறதே ரொம்ப சந்தோஷமான கொண்டாட்டமான அவங்களோட வாழ்க்கை தான். பவர் ஸ்டார் மாதிரி நீ ஒரு பவுடர் ஸ்டார் மாப்ள. இந்த கதை உருவான பிறகு நான் வந்து புதுமுகங்களை தான் போடணும்னு நினச்சேன். ஏன்னா நம்ம மக்கள் பார்க்காத முகமாக இருக்கணும், அப்புறம் அந்த கேரக்டராக இருக்கணும், அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். கரெக்டாக அட்டகத்தி பார்த்த பிறகு தினேஷ் மேலே ஒரு மரியாதை வந்துச்சு. கரெக்டாக இருந்தது, அவன் ஏதோ இந்த தமிழுங்கிற ஒரு கேரக்டருக்கு சரியாக இருப்பான்னு தோணுச்சு. அவனை கூப்பிட்டு நான் சொன்ன முதல் விஷயமே, நீ இந்த படத்தில் புதுமுகம்தான், அப்படி தான் இருக்கணும் உன்னோட. ஏன்னா அட்டகத்தியில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியான படம் அது. அவனும் அவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்கான் அந்த படத்தில். ஸோ
அந்த சாயலோ அந்த நகலோ எதுவுமே இல்லாமல் வரணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் அவன் இதுக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கான். ஒரு 2 மாதம் நிஜமான பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளிகளோட பழகி அவங்களோட இருந்து ஒரு ஒர்க் ஷாப் பண்ணி அப்படி தான் வந்திருக்கான். நிறைய உழைப்பை கொட்டியிருக்கான். நிச்சயமாக இப்போ ஒரு அந்த தமிழ் அப்படிங்கிற ஆளாக தான் அவன் இருக்கான். அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹீரோயின்ஸு நிறைய பேர் தேடணும். மாளவிகாங்கிற பொண்ணு தான் கடைசி. அது வழக்கு எண் படத்துடைய மலையாள வெர்ஷன் பிளாக் பட்டர்ஃப்ளைல நடித்த பொண்ணு. அந்த படம் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சது. ஒரு தமிழ் முகம், கரெக்டாக அந்த சுதந்திர கொடிங்கிற கேரக்டருக்கான ஒரு எளிமையான ஒரு பொண்ணாக இருந்துச்சு. அவளும் அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்து இதுக்குள்ளேயே கடந்து அவங்களோட ட்ராவல் பண்ணி ஒர்க் ஷாப் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பேருக்குமான அங்கீகாரம் சரியாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கிடைக்கும்னு நம்புகிறேன். கோடையில மழை போல என் உயிர நீ இருக்க, கொடையிலும் அனலாக வருவேன் உன் கூட, காலை இளங்கதிராக கண்ணருகே நீ இருக்க, மாலை வரும் நிலவாகி தொடுவேங்காத்தோட. பெரிய சப்போர்ட்டு, பெரிய இது நிறைய எல்லா இடத்துல இருந்துமே வந்துச்சு. எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ ட்ரெய்லர் சாங்ஸுக்கு பெரிய ரெஸ்பான்ஸு. ஒரு ஹியூமன் ஸ்டோரியை போர்ட்ரேட் பண்ணும்போது எவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது உண்மையிலே சந்தோஷமான விஷயம். அது சேரன் சாரில் ஆரம்பித்து கமல் சார் வரைக்குமே இதை போர்ட்ரேட் பண்ணி பேசுகிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மத்தியில், ஒரு படைப்பாளிகள் கிரியேட்டர்ஸ் மத்தியில், நார்மல் பீப்புள்ஸ் மத்தியில், எல்லா தளத்துலேயுமே இதுக்கு ஒரு முதல் படத்துக்கு இப்படி ஒரு ஆல்மோஸ்ட் இது ஒரு ரொம்ப நாங்கள் ஒரு எல்லாமே நியூ ஃபேஸ் எப்படி சாதாரண இடத்துல இருந்து எடுக்கிற ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் உருவாகி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிந்தனையிலும் அதிக நம்பிக்கை உள்ளவன். அந்த உழைப்பும் சிந்தனையும் பார்த்த சில காட்சிகளிலேயே எனக்கு தென்படுகிறது. கதை புலப்படுகிறது. கதாபாத்திரங்களுக்கு கேஆர் சார் சொன்ன மாதிரி கதாபாத்திரங்களுக்கு கண் தெரியலன்னாலும் நமக்கு கண் திறக்கிறது. அவர்கள் வாழ்க்கையை நோக்கி நம் பார்வை திரும்புகிறது. குரல் துல்லியமாக ஒலிக்காவிட்டாலும், பெரிய தயாரிப்பாளர்கள் காதில் விழாவிட்டாலும், நல்ல சிந்தனையாளர்கள் காதில் விழத்தான் செய்திருக்கிறது என்பதற்கான அடையாளம் குக்கு. 5ஆம் நம்பர் பிளாட்பாரத்தில் 5வது படிக்கட்டு. இதுமாரி இதான் நம்ம மீட்டிங் பாயிண்ட். நான் முதல்ல வந்தா நான் இந்த மாதிரி ஸ்டிக்கர் தட்டிட்டு நிற்பேன். நீ முதல்ல வந்தா நீ இதே மாதிரி ஸ்டிக்கர் தட்டிட்டு நிக்கணும். புரிஞ்சுதா? தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ்னு வச்சுக்க வேண்டியதானே? மொக்க பேசுமாப்ல. சுதந்திர குடி. ஏன் திமுக குடி அதிமுக குடின்னு பேர் வச்சுக்க மாட்டீங்களா? அரசியல் வேணா. God has created chemistry in their hearts. என்ன கெமிஸ்ட்ரி எங்களுக்கு தானே தெரியும். எப்படி அந்த புள்ள மேல லவ் வந்துச்சு உனக்கு? நமக்கு பார்வையில்லாத மாற்றுத்திறனாளிகள்ன உடனே நம்ம மனசில் வர்ற பரிதாபம், சிம்பத்தி எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக அவங்களுடைய வேர்ல்டு ரொம்ப நம்பிக்கையாக, ரொம்ப கலர்ஃபுல்லான, ரொம்ப சந்தோஷமான விஷயங்களோட இருக்குது. அதுதான் உண்மை. பட் நம்மளுடைய பொது புத்திலேருந்து நம்மளாக ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிறோம். அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் இந்த படம் பேசுது. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இந்த படம் பேசுது. நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன், ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், ஆறு கடல் நான் பார்க்கிறேன். இந்த படத்தில் வந்து முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம்னு நினைக்கிறது, இளங்கோ, நந்தினி அப்படின்னு 2 பேர் இந்த படம் முழுக்க ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க.
2 பேருமே நிஜமான பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளிகள். இந்த மாதிரி நிறைய லைவ் கேரக்டர்ஸ் தான் அவங்கவுங்க தான் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு ரெஃபரன்ஸுங்கிறது லைஃப் தான். அவங்களுக்கும் ஹீரோயினுக்கும் அதுதான். அவங்க வந்து நிஜமான ஆட்களோட பழகி அவங்கள தான் ரெஃபரன்ஸாக கொடுத்தேன், இவங்க மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. அவங்களோட பழகி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் நடித்தவங்க எல்லாருமே அந்த மாதிரியான ஆட்கள். ஆடுகளம் முருகதாஸ் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவர் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச முகம். மற்ற எல்லாருமே புதிய சினிமா தெரியாத நபர்கள். அதுதான் இந்த படத்தில் ஒரு ஒர்க்குன்னு நினைக்கிறேன். காவிய காதல்ரா தமிழ். சுதந்திர வாட்டிய காம்பினேஷன். காரை பார்த்தும் மாற பார்த்தும் காதல் வர்ற காலத்துல ஒன்லி ஒன் மனசு. மக்கள் எப்படி அந்த பிள்ளை மேல லவ் வந்துச்சு உனக்கு? இது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சமான, மனசுக்கு நெருக்கமான ஒரு படமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை இவ்வளோ நாள் நான் வேலை பார்த்துருக்கேன். அது நடக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் காதல் தீவாசம் நீ கண் பார்த்தோமா கை சேர்ப்போமா. பல உயிர்கள் ஏறியும் உடல்கள் மாறியும் பயணப்படுவது காதல். காதல் சாதல் காதல் சாதல் ரெண்டும் ஒன்று என்னே விந்தையடி. அந்த சொர்க்கம் போக ரெண்டும் வேண்டும் கண்ணே உண்மையடி. காதல் சாதல் ரெண்டும் ஒன்று என்னே விந்தையடி. அந்த சொர்க்கம் போக ரெண்டும் வேண்டுமடி. என் காதல் தீவாசம் நீ கண் பார்த்தோவா கை சேர்ப்போவா. இரண்டும் சேரும் முன் உள்ளம் இரண்டும் சேருமே. உடலின் வழியே உயிரை தொடுவது காதலே. இதுக்கு மேல எந்த பொண்ணு கிடைப்பா? இதயம் இரண்டும் தூரம்தான், இதழ்கள் நான்கும் அருகில்தான். இதழ்கள் வழியே இதயம் தொடுவது காதலே. ஊசி போடும் 2 கண்களில் உயிரை குடித்தவள் நீ. உயரம் காட்டும் பூக்கள் இரண்டினில் உலகை உடைப்பவள் நீ. காதல் சாதல் ரெண்டும் ஒன்று என்னே விந்தையடி. அந்த சொர்க்கம் போக ரெண்டும் வேண்டும் கண்ணே உண்மையடி.
காதல் பழையது, உற்ற பொழுதே புதியது, எல்லா நிலத்தும் எல்லா பொழுதும் நிகழ்வது. உலகின் நெருப்பு காதலே, உயிரில் இருப்பு காதலே, உண்மை காதல் உலகை விடவும் பெரியது. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தலில் குலுங்கும் பூவிதுவே, பாலை வெயிலிலும் கானல் வெளியிலும் படரும் நிழலிதுவே. என்ன உனக்கு அவ்வளவு வேணுமா? சித்தம் துடிக்குதடி. போய் எடுத்துக்கடா. எதுக்கு இப்படி குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டே நிக்கிறேன்? ஓ, தனியா தானே இருக்கா? என்ன நினைச்ச? அம்மா முடிஞ்சிருக்க தெரியலையே. இப்போ சைக்கிள் பிரேக் பிடிச்சப்போ நெஞ்சுக்குள்ள அம்மா முடிஞ்சு டீ மறந்து போச்சுட்டோம். இங்க எத்தி செய்ய ஏன் பொழப்பு விடிஞ்சிருக்கு. வெள்ளப்பாட அந்த மூணு அக்காவும் நல்லா டான்ஸ் ஆடுறாங்கல்ல. தாங்காத மனசு தண்ணிப்பட்ட கண்ணாடி வண்ணமணி யாரோ வளருது யாரோ ஆன புலி நீர் போன பின்னும் நிழல் மட்டும் போகலையே போகலையே நெஞ்சு குழியில் நிழல் வந்து விழுந்துருச்சு. சின்ன பிள்ளையில நீங்கெல்லாம் என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? சோத்து சண்டைன்னு ஒரு விளையாட்டு. வடிவேலு வந்து காமெடி பண்ணாரு. இருட்டுனா நான் எல்லாம் வீட்டுக்கு போகுமா? எல்லாரும் வீட்டுக்கு போனா இங்கெல்லாம் யார் இருப்பாங்க? பேய் தான் இருக்கும்ல. பேயா? பச்சி ஓரங்கிருச்சு வாழ்க்கை ராத்தோங்கிருச்சு இச்சி மரத்து மேல எனக்கு ரொம்ப முடியலையோ? ஆமாமணி. அப்ப இருமாதீங்க அண்ணா. ஆசை நோய்காரிகளும் கண்ணுறங்கும் வேளையில ஆசை இலவாசம் இருக்குது. ஜாடியா வாசம் அப்படின்னு யாரோ ஆண்டவர் படைச்ச கிருமி. எப்போ இங்க வந்த? இப்போதான். 10 வயசா? சீச்சி இந்த வயசுல. 2 வயசா? ஆஹா இந்த வயசுல. 4 வயசு? 5. அப்போ அம்மா? தெரியல. எப்படி தெரியுது? அம்மா அப்பனும் எப்படி மறக்கும்?
நிக்குது பேச்சு திக்குது மனசு சொக்குது உன்னால புதுசாக என்ன ஆரம்பிச்சேன் கனவால நெஞ்ச ஊற வச்சேன் அழகால என்ன ஆற வச்சேன் ஐயோ 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 தங்கமே தங்கமே என்ன ஆச்சு உன்னை பார்த்ததும் நெஞ்சில பொங்கலாச்சு தங்கமே தங்கமே என்னாச்சு ஆட சட்டது வாழ்க்கையே வண்ணமாச்சு நீ வாடகைக்கு வீடு தேடும் செய்து நான் ஊருக்குள்ள கேட்டேன் அடி கேட்டேன் நான் பூ வளர்க்கும் தொட்டி ஒன்றை நீ வசிக்க காலி செய்து வைத்தேன் அடி வைத்தேன் பூவின் எடை காற்றின் எடை சேர்த்த விடை குந்த விடை கண்ணும் கூட மூக்கு மேல விரலை வைக்குமே தங்கமே தங்கமே என்ன ஆச்சு உன்னை பார்த்ததோ நெஞ்சில பொங்கலாச்சு தங்கமே தங்கமே என்னாச்சு ஆட சட்டது வாழ்க்கையே வண்ணமாச்சு உந்த கையெழுத்து போட்டு வைத்த காகிதத்தில் வானவில்லை பார்த்தேன் நான் பூத்தேன் உந்தன் காலிழந்த பாதி எங்கும் மண்ணெடுத்த பூக்களாக கோர்த்தேன் உயிர் சேர்த்தேன் காதல் ஒரு போதை நதி மூழ்க கூட தேவையில்லை பார்க்கும் போதே உன்னை சாய்க்கும் காதல் ஒரு நீண்ட சதி சோகம் தரும் இன்பம் தரும் திரும்பியும் பாதி பாதி சேர்ந்து தாக்குமே தங்கமே தங்கமே என்ன ஆச்சு உன்னை பார்த்ததோ நெஞ்சில பொங்கலாச்சு தங்கமே தங்கமே என்னாச்சு ஆட சட்டது வாழ்க்கையே வண்ணமாச்சு பேசுற காதல் மொழி பேசாம பேசுற கண்கள் வழி பேசுற காதல் மொழி பேசாம பேசுற கண்கள் வழி யார் இந்த கிராமத்து தேவத நான் என்ன சொல்லுவேன் நோவத எடுத்து போக துடிக்குது மனம் எனக்கு எனக்குன்னு போடா போடா தூக்கிக்கிட்டு உன்னை யாரு
காலமான கண்ணே உன் கண் பட்டதா எனக்கு ஏதோ ஆயாச்சு எதை கண்டாலும் நீ ஆச்சு காதல்